தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்த ஒரு பிராண்ட். திஸ் இஸ் ஹவு வி அப்ரோச் திங்ஸ்ன்றதை நம்ம ஸ்ட்ராங்காக எல்லா கஸ்டமருக்கும் காமிப்போம். சீனியர்ஸ் என்ன பண்ணால் கம்ஃபர்ட் பண்ணு, கையில் தோல் போட்டு இதுதான்டா. ஆனால் இவன் பண்ணுவான். சில பேர் நான் கலை பண்ணுறது பார்த்துக்கேன், சில பேர்லாம் பண்ணுவாங்க ப்ரொவாக்கர்லாம். டீச் We are going to procure more brands. We are going to bring in like lovely products. அதே மாதிரி என்ன ஆனாலும் நம்ம விஷனை விட்டு நம்ம டீவியேட் ஆக மாட்டோம். குட் குவாலிட்டி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு சொல்கிறாரு நம்ம பண்ணுறோம், ஓகே ஸ்டைலிங் தானே மேனிக்வின் தானே அப்படின்னு பார்க்காம லைக் ரொம்ப ப்ரொஃபஷனாக பாருங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். செம்ம ப்ராடக்ட் அது, ஓகேவா? அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட அவர் அதை யூஸ் பண்ணிவிட்டு டேக் பண்ணி அந்த செலிபிரிட்டி வரைக்கும் நம்ம யாருன்ற கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காரு. பாஷா ப்ரோ உங்ககிட்ட பாஷா ப்ரோ வந்து மேனிக்வின்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஸ்டைலிங் கற்றுக்கணும் தான் மேனிக்வின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்ளிகேனில் வந்து மேனிக்வின் மாற்றுறது போயிட்டு இருக்குன்னா முதல்ல நான் மட்டும் தான் மேனிக்வின் மாற்றுவேன். யாரும் பசங்க கூட மட்டும் ஜஸ்ட் கிட்ட இருந்து பார்க்க தான் சொல்லுவேன். அப்சர்வ் பண்ணுங்க நான் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறேன். ஒரு மேனிக்வின் ஒரு அவுட்ஃபிட் போடுவேன், ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன். ஸோ அதை பசங்க வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றனால நான் மட்டும் தான் மேனிக்வின் மாற்றுவேன். இப்போ ட்ரிப்ளிகேனில் வந்து முஸ்தாக் மட்டும் தான் மேனிக்வின் மாற்றுவான். ஸோ தீம் எடுக்கிறதுலேருந்து காம்பினேஷன் செட் பண்ணுறதுலேருந்து ஸ்டைலிங் பண்ணுறதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து விஎம் குரூப்பில் போடுற வரைக்குமே முஸ்தாக் தான் பண்ணுறான். ஸோ என்கிட்ட இருந்து பார்த்துட்டு இப்போ அவன் பண்ணுறான். ஸோ இப்போ அவனை வந்துட்டு சஃபீர் அண்ட் சாந்தினி. சஃபீர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரனால சண்டே மட்டும் அவனுக்கு சான்ஸ் இருக்கும் மேனிக்வின் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. ஸோ அது வந்து லைக் எல்லா பிரான்ச்லையுமே நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆள் மேனிக்வின் மாற்றுங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே அவுட்ஃபிட் போட மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அவுட்ஃபிட் போடுறனால இப்போது கலையாக்காக்கு ஒரு ஸ்டைலிங் இருக்கும், இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டைலிங் இருக்கும், பிரியன் ப்ரோட்ட ஸ்டைலிங் இருக்கும். ஸோ எல்லா மேனிக்வினையும் ஒரு ஆள் மாற்றினாங்கன்னா ஸோ அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போது நான் இங்கே 2-3 நாள் நான் மேனிக்வின் இப்போ டே 1னா இப்போ நான் மாற்றுறேன், டே 2ல் கலையாக்கா மாற்றுறது, டே 3ல் வந்து ஸ்பிரியன் ப்ரோ மாற்றுறது, டே 4ல் வந்துட்டு ஜுனைத் ப்ரோ மாற்றுறது. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ ஸ்டோரில் இருக்கவங்க லைக் அதுக்கேற்ற மாதிரி அகாமடேட் பண்ணிவிட்டு அவங்களே மாற்றுறாங்கன்னா ஒருத்தவங்களோட ஸ்டைலிங்கை வந்து மற்றவங்களும் கற்றுப்பாங்க, அவங்களும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. ஸோ இதுதான் ப்ரோ என்னோட ஒப்பீனியன். ஸோ எல்லாருமே சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிட்டதை வந்து இங்கேருந்து கற்றுக்கோங்க நான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு சொல்கிறாரு நம்ம பண்ணுறோம், ஓகே ஸ்டைலிங் தானே மேனிக்வின் தானே அப்படின்னு பார்க்காம லைக் ரொம்ப ப்ரொஃபஷனாக பாருங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுன்னா எனக்கு வந்து அப்சர்வேஷன். எப்போவுமே புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணும்போது நான் எல்லாமே காமனாக சொல்கிறேன்னா 3 days 2 days வந்து பில்டிங்கில் போய் பண்ண வேணாம். ஃபஸ்ட் டேயில் வந்து சீனியர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது சரி, லைக் ஃபோல்டிங் விஎம் மேனிக்வின் சேஞ்ச் பண்ணுற எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணு. ஃபஸ்ட் டே வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருவாங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியும், பர்பன் முழிப்பேன், இது என்ன ஸ்பாட், எனக்கு என்ன வைப் செட் ஆகாது. ஸோ எல்லோரும் அப்சர்வ் பண்ணு. சீனியர்ஸ் என்ன பண்ணால் கம்ஃபர்ட் பண்ணு, கையில் தோல் போட்டு இதுதான்டா. ஆனால் இவன் பண்ணுவான். சில பேர் நான் கலை பண்ணுறது பார்த்துக்கேன், சில பேர்லாம் பண்ணுவாங்க ப்ரொவாக்கர்லாம். டீச் பண்ணு சொல்லி தரேன். ஸோ லைக் இந்த மேனிக்வின் மேட்டரில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், இப்போ புதுசாக ஒன்று தெரிலையா, ஓகே ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் மாற்றுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தனால 10 மேனிக்வின் மாற்றினா கொஞ்சம் கஷ்டமாக என்ன ஒன்று எல்லாம் சேர்ந்து மாற்ற. ஆனால் ஒருத்தன் ஐடியா, ஒருத்தன் செலக்ட் பண்ணு ப்ராடக்ட்டை, செலக்ட் பண்ணி புதுசாக பார்க்குறவன் வந்து லைக் அப்சர்வ், ஓ இந்த மாதிரி தான் லேயரிங் பண்ணுறா, இந்த மாதிரி தான் டக்கிங் பண்ணுமா, இப்படி தான் ஸ்டைலிங் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். அப்சர்வேஷன் மெயின் திங். தாரி கேட்டாங்களா ப்ரோ, இப்போ ஒருத்தவங்க தான் ஒருத்தவங்க மாற்றணுன்ட்டு, அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா ஒருத்தவங்க வந்து மனஸ்தாபம் ஆகிடுவாங்க. இப்போ ஒருத்த மட்டும் தான் மாற்றணுன்னா இங்கே 8 மேனிக்வின் இருக்குது, 10 மேனிக்வின் இருக்குது. ஐயோ என்னடா இது போயிட்டே இருக்கேடா மேனிக்வின் எப்படா முடியுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கடையில் அப்போ எதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இப்போது யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி முஷப் சொன்னார்ல, ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருமே ஒரு லவ்வோட மாற்றலாம்ல. அந்த டக்கின் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ தான் வந்து எல்லாருமே கற்றுப்பானுங்க. ஓ இது இப்படி தான் பண்ணணும் போல இருக்குது, கலர் இப்படி தான் பிரிக்கணும் போல இருக்குது. அப்புறமா நான் இப்போ நீ ஒருத்தனா மாற்றணும்னு சொல்ல, அவன் ஒருத்தன் தான் கற்றுப்பான், வேறு எவனும் கற்றுக்க மாட்டான். வந்து இப்படி பண்ணிட்டு டாட்டா பாவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை ப்ரோ, லைக் அவங்க சொன்னாங்கல்ல லைக் எல்லாமே கற்றுக்கணும். லைக் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஈஸியாக்கலாம். எப்படின்னா லைக் மேனிக்வின் பிக் பண்ணுறது, எனக்கு இந்த ஸ்டைலிங் பண்ணுறது பிக் பண்ணுறது ரெண்டுமே வந்துட்டு லைக் இவங்க பார்க்கட்டும், மேனிக்வின்ஸ் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணட்டும். லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா கலர் தீம் சூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்டைலிங் பண்ணுறது வந்துட்டு யார் அங்கே எடுக்கிறாங்களோ அந்த வீக்லியில் இல்லை 1 day அவங்க சூஸ் பண்ணட்டும். மேனிக்வின்ஸ் மாற்றுறது மட்டும் லைக் மற்றவங்களாம் மாற்றிட்டு ஃபைனலாக அந்த டச்சிங் லைக் ஸ்டைலிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எல்லாம் கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். லைக் ஒருத்தரே எல்லாமே பண்ணணும் மாற்றணும்னா அது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது லைக் கொஞ்சம் அது இதுவாக இருக்கும், எல்லாமே நானே பண்ணணும். ஸோ அந்த திங் இருக்குது. நாங்கள் 3-4 மேனிக்வின்ஸ் தான் இருக்கும், பட் இங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். லைக் சிட்டிங் மேனிக்வின், ஸ்டாண்டிங் மேனிக்வின் மாற்றுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக நல்லா தான் சொல்கிறாரு, பட் இங்கே வந்து அது அந்தளவுக்கு செட் ஆகாது. சுச்சுவேஷன் இல்லை 2 பேர் அப்படி தானா, அது 2 பேர் இல்லை நான் என்ன தெரியுமா ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஸோ தாரிக்கோட இன்டென்ட் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. அவன் ஐ திங்க் வேர் ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் இஸ், இஃப் சம்படி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வுட் என்ஷோர் தட் அந்த விஷயம் எப்போவுமே நடந்துட்டு இருக்கிறதுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் வரான்.
பட் நானும் என்னோட ஒப்பீனியனும் எல்லோரும் சொல்கிறத வச்சு நானும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி அ ஒன் மேன் ஜாப், புரியுதா? இட் ஷுட் பி அ டீம் ஜாப். ஆனால் ஒன் பர்சன் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈச் அண்ட் எவ்ரி டைம் தட் ஹேப்பன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கலையோட ஐடியான்னு வச்சுக்கோ, மேனிக்வின் நம்ம இப்படி பண்ணலான்றது ஐடியா கலை தான் இருக்கணும். ஆனால் டீம் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணணும். கலை வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இது வேணும் அது வேணும்னு சொன்னால் 4 பேர் வரணும். 4 பேர் வந்துட்டு அவங்க ஸ்டைலிங் பண்ணும்போது கலையை சொல்லணும் இந்த மாதிரி இப்படி இதுக்கு ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கற்றுப்பாங்க. அப்படி இல்லைனா வெறும் மேனிக்வின் எப்படி சொல்கிறது விஎம் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் யாராவது ஒருத்தர் ஆவாங்க. அந்த ஒருத்தருக்கு இன்கேஸ் அவங்க வேறு ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே அதோட இம்பாக்ட் ஃபீல் ஆகும். ஸோ ஐ ஃபீல் எவ்ரிபடி ஷுட் டூ இட், பட் ஒன் பர்சன் ஷுட் ஓன் இட். பட் தட் ஒன் பர்சன் கேன் கீப் சேஞ்சிங். இப்போ இந்த வீக் வந்து கலை அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா கலை தான் வந்து ஐடியா பிஹைண்ட் வாட்ஸ் கோயிங் டு மேனிக்வின் வேர், ஓகே. ஆனால் அது பண்ணுறது வந்து எல்லாருமே இருக்கணும். அதுதான் நானுமே நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் 2 பேருமே சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நீங்களும் சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பெட்டர் அப்ரோச். ஒருத்தர் பண்ண வேண்டிய வேலை அது கிடையாது. ஒருத்தர் பண்ணால் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதும் அதில் பண்ண முடியாது. அது ஒரு 2 பேராவது பேர் மினிமம் ஒரு மேனிக்வின்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுற வேலை. இப்போதைக்கு கேஎன்கேக்கு கலை இஸ் ரெஸ்பான்சிபிள், நாட் ஓன்லி மேனிக்வின், விஎம், அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபோல்டிங். அவள் என்ன நினைக்கிறாளோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சொன்னால் கேட்கணும். அவள் ஏதாவது சொல்கிறானா அதை நான் சொல்கிற மாதிரி. இதே தான் எல்லா கடையிலையுமே. இப்போதைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பிரபாகர் வந்து அங்கே ஒரு பேர் 2 பேர் இருக்காங்க. இல்லை வேலைச்சேரியும் அதே தான். இப்போ ஜாபீர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேசிக்காக ஸ்டோர் மேனேஜர்னால் என்ன? இப்போ அவன் சொன்னால டஸ்ட் ஆலனா பிரச்சனை, இது அங்கே இல்லைன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் உங்களோட ப்ரைமரி ஒர்க். அதை தாண்டி தான் உங்களோட சேல்ஸ் வரப்போகுது, ஓகேவா? ஸோ எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டாக சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எல்லாராலையும் அதை கற்றுக்க முடியும். ஒருத்தர் மட்டும் அதை கற்றுக்க வச்சுக்கிட்டு எந்த விஷயமே கிடையாது. ஜுனேத், ஆக்சுவலாக ஃபஸ்ட் மேனிக்வின் எதுக்கு மாத்திரம் ஒய் எல்லாரும் கேட்குறேன். எஸ் அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஏன் எல்லாருமே மேனிக்வின் மாற்ற சொல்கிறோம், ஒரு ஐடியா கொடுக்குறோன்னா, இப்போ கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு மேட்ச் பண்ண தெரியாது. இட் மேபி லைக் இப்போ மேலே க்ராஸ் ஷர்ட்டுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, ஷாக்கெட்ஸ் கீழே என்ன பேர் பண்ணணும் ஐடியா இருக்காது. தே மைட் திங்க் இப்போ ஃபுல்லாக லெர்ன் பண்ணி தரலாம், இல்லை நார்மல் ஜீன்ஸ் கொடுத்தாலே ரெகுலராக மேட்சஸ் ஆயிரும்னு. ஸோ நம்ம எதுக்கு மேனிக்வினை மாற்ற சொல்கிறோன்னா, ஈச் டே ஈச் தீம் கொடுக்குறோம். மைட் பை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஸ்டோரில் கொடுக்குறோம். ஸோ அதிலே டிஃப்ரெண்ட் வேரியன்ஸாக கொடுக்குறோம். ஸோ என்னென்ன ஒகேஷன், இப்போ இங்கே 8 டால் இருக்குன்னா எல்லாமே ஒரே ஃபார்மலாக இருக்காது. இது மேபி ஒன்று ஸ்ட்ரீட் ஸ்டைலாக இருக்கும், ஃபார்மல் இல்லை ஓல்ட் மணி. ஸோ நீங்கள் மாற்றுறனாலையும் கலர் ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக ஒரே கலரில் ஆப்ஷன்ஸ் எடுத்து தரனாலையும் ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிக்க முடியுது. இப்போ நாளைக்கு கஸ்டமர் அதை பார்த்துட்டு உள்ளே வந்தாலுமே ஸோ இதில் எனக்கு வேறு என்னென்ன வேரியண்ட் இருக்குது, இல்லை வேறு என்ன கலர்ஸ் கொடுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ குட் ஃபார் சேல்ஸ் ஆஸ் ஃபார் இந்த விஎம்க்கும் ஈஸியாக இருக்கும் நான் விரும்புகிறேன். ஸோ ஒருத்தர்னா மாற்றணும், 2 பேர்னா மாற்றணும். ஸோ ஒருத்தர் பொறுப்பு எடுத்தாலும் ஸோ எல்லோரும் சேஞ்ச் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஜென்ரல் ஜஸ்ட் ஒன் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட் பேசிக் திங் தான். சில இதில் நடக்குது, சில இது நடக்குது, சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் தெரியல. என்ன விஷயம்னா, இப்போ ப்ராடக்ட்டில் இப்போ நான் வந்து கேட்கல, இன்னும் பேட்டில் 32 சைஸ் இருக்கா, 34 சைஸ் இருக்கா, இன்வென்ட்ரி முறக்கொண்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு சேல்ஸ்மேன்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கான்ஃபிடென்ட்டாக சேல்ஸ் பண்ணுவான். பிச்சிங் டாப்பில் இருக்குது. லைக் எந்த சர்வீஸ்லேயும் சரி எதுலேயும் சரி கரெக்டாக ஷார்ப்பாக இருக்குது. ஸ்டோரில் என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன சைஸ், என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் எனக்கு. ஸோ இன்டெப்த்தாக தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும் கைஸ். ஏன் தெரியுமா? ஸோ பேரை மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஹீ இஸ் அ குட் நைஸ் பர்சன், ஓகே. ஹீ இஸ் டூயிங் வெல். he came to our store once. He wanted a particular, அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போது அவர் வரும்போது அவருக்கு ஸ்டோர்லேருந்து அவர் எடுக்கல. ஒரு பையன் இன்வென்ட்ரி உள்ளே போயிட்டு நம்மளோட ஒன் ஆஃப் த அசார்டட் பீஸில் ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஜாக்கெட் வந்து இருந்து ஒரு நிறைய டைம் இருந்திருக்கும், ஆனால் செம்ம ப்ராடக்ட் அது, ஓகேவா? அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட அவர் அதை யூஸ் பண்ணிவிட்டு டேக் பண்ணி அந்த செலிபிரிட்டி வரைக்கும் நம்ம யாருன்ற கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் கீ. லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். க்ரீட்டிங்ஸ், இன்ட்ரோ, கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட். கஸ்டமர் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஷோ தெம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ப்ரைமரி ஆப்ஷன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். செகண்டரி ஆப்ஷன்ஸ் காமிங்க. முடிச்சுட்டு போகும்போது த எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி ஸோ நைஸ். த கஸ்டமர் வாண்ட்ஸ் டு ரைட் சம்திங் அபவுட் யூ. பியாண்ட் Ilyzly, the customer should write, I had a lovely experience shopping with Jabir. Jabir is a champion. You are like happy. You should be happy to have him. அப்படின்னு எழுதணும் ரிவ்யூ. எனக்கு Ilyzly பற்றி எழுதுறாங்களோ இல்லையோ, அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங். உங்களை பற்றி எழுதினாலுமே அதுதான் எனக்கு வேணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, once you get that, maybe try to like get more out of the customer through the branding wall. அந்த ஸ்டைலிங் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, லைக் மேபி சோஷியல் மீடியா மென்ஷன் ஆர் சம்திங் லைக் தட். ஆனால் இது ஃபோர்ஸ் பண்ணி நடக்கக்கூடாது, அதுதான் என் பாயிண்ட். இது நேச்சுரலாக நடக்கணும். we are going to procure more brands, we are going to bring in like lovely products. அதே மாதிரி என்ன ஆனாலும் நம்ம விஷனை விட்டு நம்ம டீவியேட் ஆக மாட்டோம். குட் குவாலிட்டி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட்.
ஓகேவா? என்ன தான் நம்ம மார்ஜின்ஸ் கம்மியானாலும் நம்ம கஸ்டமர்ஸை இந்த மாதிரி வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் இருங்க, லாங் டர்மாக நம்ம டுகெதர் வி கேன் கிரியேட் லெட்ஸ் சே லைக் அ குட் ஆரா. தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்த ஒரு பிராண்ட், திஸ் இஸ் ஹவு வி அப்ரோச் திங்ஸ்ன்றதை நம்ம ஸ்ட்ராங்காக எல்லா கஸ்டமருக்கும் காமிப்போம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டோரில் என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் நீங்கள் வர எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்கேஸ் இதை யாராவது கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரில் ஒரு ரிவ்யூ போடுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ கம் அகெயின், சிட் இலீஸ்லி அண்ட் கிவ் அஸ் லைக் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக், பிகாஸ் வி ஆர் நாட் ஜஸ்ட் லுக்கிங் டு செல். விற்க மட்டும் நாங்கள் ட்ரை பண்ணலை, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு how can we take a brand from here, from a place that we hail to places அப்படின்றது தான் எங்களோட கோல். அந்த கோலில் நீங்களும் எங்களோட இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஸோ யா, முடிச்சுக்கலாமா? That's all for today. See you tomorrow.